ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளின் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களே காலி மாநகர சபைக்குள் மிகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் குழப்பத்தை தோற்றுவிக்கும் வகையிலும் செயற்பட்டிருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி நிலவும் காலி மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடந்த அமர்வின் போது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டவிரோதமானது என தெரிவித்து இன்றைய சபை நடவடிக்கைகள் ஆரம்பமான சந்தர்ப்பத்திலிருந்து சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டனர். இதன்போது மாநகர செயலாளர் ஃபர்சியா பர்வீன் சபை உறுப்பினர்களின் தாக்குதலில் இருந்து தப்பிச் சென்றார். பின்னர் சபையின் செயலாளர் மன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய உத்தியோகத்தர்கள் மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தண்ணீர் ஊற்றினர். சம்பவம் தொடர்பில் காலி மாநகர சபையின் மேயர் காலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். வாக்கெடுப்பு கணப்பீட்டில் ஏற்பட்ட சிக்கலை நிவர்த்திப்பதற்காகவே தாம் எதிர்க்கட்சி முற்போக்கு குழுவாக இவ்வாறு அதிகாரிகளுக்கு இன்று பதிலளித்ததாக காலி மாநகர சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். ஏனெனில் அந்த செயலாளர் மற்றும் அதிகாரிகள் மீது எமக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை. எமது 19 பேர் உறுப்பினர்கள் ஒன்றாக இருந்தபோது நாம் வாக்களிக்கவில்லை என கூறுவதன் மூலம் அந்த அதிகாரி செய்த மோசடி குறித்து நாம் கடும் அதிருப்தியை வெளியிடுகின்றோம். வேறொரு அதிகாரியை அங்கு அமர்த்தியிருந்தால் நாம் அமைதியாக எமது எதிர்ப்பை காண்பித்தோ அல்லது காண்பிக்காமலோ சபையில் அமர்ந்திருந்தோ அல்லது வெளியேறியோ இருப்போம். அது எமது உரிமை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் சபையின் நடுவே குதித்து கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்து தண்ணீரை ஊற்றி குறிப்பாக ஆவணங்களுக்கு சேதம் விளைவித்து சபையின் நடவடிக்கைகளை சீர்குலைத்தனர். இவர்கள் காலி நகரத்தில் எதிர்கால அபிவிருத்தி பணிகளை திட்டமிட்டு நிறுத்துவதற்காகவே இவ்வாறான அழுத்தங்களை மேற்கொள்கின்றனர். இது மிகவும் கீழ்த்தரமான செயல். மனித உரிமைகளை மீறி அரசு அதிகாரிகளை துன்புறுத்தி பிரஜைகளின் உரிமைகளுக்கு தீங்கு விளைவித்து அரசு கொள்கைகளை செயற்படுத்த விடாமல் குறித்த குழுவினர் தடுக்கின்றனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என கூறிக்கொள்ளும் இவர்களின் அநாகரிகமான கீழ்த்தரமான செயலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நிர்வாக சேவையின் பதவியொன்றையே தற்போதைய செயலாளர் வகித்து வருகின்றார். இவ்வாறான நிர்வாக சேவைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மிகவும் வருந்தத்தக்க வகையில் நடந்து கொண்டனர். இதனை ஒரு குற்றவியல் பலவந்தமாகவே நான் காண்கின்றேன். அதிகாரிகளுக்கு எதிராக விடுக்கப்பட்ட பாரதூரமான மற்றும் வருந்தத்தக்க நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். சபைக்குள் எவருக்கும் குற்றவியல் குற்றத்தை புரிவதற்கான இயலுமை கிடையாது. எனவே இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது. கருத்து சுதந்திரத்தின் கீழ் ஒருவருக்கு தனது கருத்துக்களை தெரிவிக்க உரிமை உண்டு. ஆனால் இன்னொருவரின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவோ அரசு ஊழியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கவோ முடியாது. தண்டனை சட்டக்கோவையின் 345, 348 ஆகிய பிரிவுகளுக்கு அமைய இவ்வாறான வன்முறைகள் அல்லது துன்புறுத்தல்கள் இடம்பெற்றால் அந்த உறுப்பினர்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். பாராளுமன்றத்தில் கதிரைகளாலும் புத்தகங்களாலும் அடித்து மிரட்டியது போன்று மாநகர சபைக்குள் அவ்வாறு செயற்படுவதற்கான அனுமதி தமக்கு கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.